And now we call upon another gentleman who was closely associated with Arundhati for a number of years, Kalabhushanam K. Shanmugam Pillai, who was himself a former member of the Sri Lanka Broadcasting Corporation Tamil Orchestra. மாண்புமிகு அமைச்சர்கள், மதிப்பிற்குரிய பாராளுமன்ற அங்கத்தவர்கள், கலா விற்பனர்கள், பெரியோர்கள், ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களுடைய தந்தையார் திருவாளர் சிவசுப்பிரமணியம், தாயார் வீரலட்சுமி அம்மையார், அவர்களுடைய சகோதரிகள் எல்லோரையும் எனக்கு ஒரு 45 வருடத்திற்கு மேலாக தெரியும். அவர்களுடன் பழகியும் இருந்திருக்கிறேன். ஐந்து பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என்றொரு பழமொழி ஒன்று உண்டு. அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த பழமொழியை பொய்ப்பித்து வாழ்ந்து காட்டிய குடும்பம்தான் திரு சிவசுப்பிரமணியம் குடும்பம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த சகோதரிகள் எல்லோரும் உயர்ந்த பட்ட படிப்பு படித்து கல்வியிலும் சிறந்துள்ளார்கள். அதேபோல் கலையிலும் பயிற்சி பெற்று சிறந்த மதிப்போடும் நம் இலங்கையிலும் கடல் கடந்த பல நாடுகளிலும் அவர்களுடைய புகழை பரப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்படி பிள்ளைகளுடைய சிறப்புகளை பார்த்து கண்டும் கழித்து பெருமகிழ்ச்சி அடைந்து நிறைந்த வாழ்வுடன் வாழ்ந்து அமரத்துவம் அடைந்து விட்டார்கள் ஸ்ரீமதி அருந்ததியினுடைய பெற்றோர்கள். ஆகவே ஆண்டியாவான் என்ற பழமொழியை பைத்தித்து காட்டிவிட்டார்கள். நான் இலங்கை வானொலியில் சேவையாற்றும் காலத்தில் ஸ்ரீமதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதனும் சேர்ந்து சேவையாற்றி வந்தார்கள். அந்த காலம் தொடக்கம் நான் அருந்ததி அவர்களுடைய திறமைகளை பற்றி நான் அவதானித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் இன்று இலங்கை வானொலியில் இருந்து ஓய்வு பெற்று 21 வருடங்கள் ஆகிறது. இன்றும் நான் ஓய்வு பெற்றாலும் கலை உலகத்தில் என்னென்ன நடக்கிறது, ஆறார்கள் எப்படி எல்லாம் செய்கிறார்கள் என்பதை நான் அவதானித்துக் கொண்டே இருந்து வருகிறேன். அந்த வகையில் திருமதி அருந்ததி